Hi friends, welcome back to BTUs. இன்னைக்கு நம்ம மதுரையில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோக்காக தான் வந்திருக்கிறோம். எங்கன்னா நம்ம மதுரை வண்டியூர் டோல்கேட்டு அப்படியே பேக் சைடில் தெரியும் எனக்கு. இதுக்கு அப்படியே தாண்டினோடனே லெஃப்ட்லேயே நமக்கு டோல்கேட்டை தாண்டி வந்தோடனே லெஃப்ட் சைடில் இருக்குது திருமலை கார்ஸ் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான ஒரு லைனப் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். காஸ்ட்லாம் நல்ல பட்ஜெட்டில் சூப்பராக கலெக்ஷன் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே இப்படி போவோம், உள்ளே போயிட்டு கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சொல்லுங்க பேர், நம்ம மக்களுக்கு சொல்லிருங்க. பேர் முத்துசெல்வம். ஓகே ப்ரோ, நம்ம கம்பெனியோட நேம்? நம்ம கம்பெனியோட நேம் வந்து திருமலை கார்ஸ். இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வெங்கடேஸ்வரா கார்ஸ் சொல்லி இருந்துச்சு. இப்ப ரீநேம் பண்ணி திருமலை கார்ஸ் சொல்லி ஒரு 1 இயர்ல இருந்து ஸ்டாப். வெங்கடேஸ்வரா கார்ஸ்ல இருந்து திருமலை கார்ஸ் மாறியாச்சு. மாறி இப்ப நல்ல மூவ்மெண்ட்ல நல்லா போயிட்டு இருக்கு. வண்டி ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுள் பிரைசஸ்ல நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே சொல்லுங்க ப்ரோ. நீங்க நம்ம லைனப்ல என்னென்ன ப்ரோ இருக்கு காரு? இப்ப இந்த நல்ல பட்ஜெட்ல லோ பட்ஜெட்ல வந்து i20 இருக்கு. இது வந்து ஒரு ஒரு 5.25 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. வண்டி i20 சிங்கிள் ஓனர் மதுரை வண்டி. சிங்கிள் ஓனர் மதுரை வண்டி. இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி எல்லாமே பக்காவா இருக்கு. வித் அலாய் வீல் எல்லாமே நல்லா இருக்கு. இன்டீரியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் செட்டப்போட கொடுத்துருக்காங்க. லெதர் செட்டப்போட இருக்கு. நான் எந்த வேலையும் பண்ண தேவையே கிடையாது. ஓகே. ஆயில் சர்வீஸ் கொண்டு பண்ணி இருக்கு, ரெடியா இருக்கு வண்டி. ஓகே ப்ரோ, அப்படியே உள்ள போயிட்டு வீடியோ பாத்துருங்க. ப்ரோ இன்டீரியருமே ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. இன்டீரியர்லாம் பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க ப்ரோ. ஓன் கஸ்டமருக்கு வந்து அவங்க சாட்டிஸ்பாக்சன் விருப்பத்துக்காண்டி ஃபுல்லாவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்டீரியர் செட்டு எல்லாமே ஒரிஜினாலிட்டியா இருக்கு. வண்டி சப்பு போட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. கஸ்டமர் எடுத்தாங்கன்னா எந்த வித வேலையும் பார்க்க தேவையே கிடையாது. எந்த வேலையுமே தேவையே கிடையாது. எடுத்தா டைரக்டா வண்டியில ஓட்டிட்டே இருக்கலாம். கண்டிப்பான முறையில எடுத்துட்டு போலாம். ஓகே ப்ரோ. இது வந்து ஆக்டிவ் i20 ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் மாடல் டீசல் வேரியன்ட். சாலிடா வந்து கிலோ மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 20ல இருந்து 22 வரை தரும். ஏசியோட 20 சாலிடா தரும். 20 தாராளமா தரும். ஓகே. வண்டிக்கு மதுரை வண்டி சிங்கிள் ஓனர். ஒரு மேனேஜர் வந்து ஓட்டி இருந்ததா தெரிஞ்ச ஒரு சார் தான் அவரு. ஃபைனல் பிரைஸ் எவ்வளவு தரலாம் ப்ரோ? ஃபைனல் பிரைஸ்னா ஒரு 5.5 வந்து இது பண்ணி தரலாம். 5.5 தரலாம். லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் தான், ரெக்கார்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. வண்டிக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கு. ஓகே ப்ரோ, அடுத்து என்ன வண்டி ப்ரோ? அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்விஃப்ட். இந்த வண்டி ஸ்விஃப்ட்னு பேரு கேட்டாலே வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வண்டி. இது வந்து சென்னை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. 2010 மாடல். 2010 மாடல். இந்த மாடலுக்கு வந்து ரொம்ப மவுஸ் அதிகம் ப்ரோ. பில்டு குவாலிட்டியும் சரி எல்லாமே பக்காவா இருக்கும். வண்டி வந்து அவ்வளவு லக்ஸரியா இருக்கும் வண்டி. சரிங்களா? இதுக்கு வந்து 79,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2 ஓனர். 2010 மாடல். நல்ல பிரைஸ்ல இருக்கு. கம்மியான பிரைஸ் தான். இது வந்து பெட்ரோல் வேரியன்ட்ல இருக்கு. பெட்ரோல் வேரியன்ட். மைலேஜுமே பாத்தீங்கன்னா நல்ல ப்ராப்பரா மைலேஜ் நல்லா தருது. நல்லா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணோம்னா இதோட இன்னும் பெட்டரா. இதுக்கு முன்னாடி உள்ள ஓனர் வந்து நல்லா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. மைலேஜ் சாலிடா 18ல இருந்து 20 வரை சாலிடா தரும். ஓகே. பெட்ரோல் வேரியன்ட். நீங்க எடுக்கிறவங்களுமே நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா ஓட்டுனீங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. சூப்பரா வண்டி எடுத்துட்டு ஜம்முன்னு மாட்டுக்கு ரோட்ல போயிட்டே இருக்கலாம். ஓகே ப்ரோ, அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ, ஜம்முன்னு வண்டி. இன்டீரியர் இருக்கும் ப்ரோ. ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். 4 விண்டோவும் பவர் விண்டோ வந்துரும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. ஒரு 80,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்கு வண்டி. ஏசி எல்லாம் பாத்தீங்கன்னா போட்ட உடனே வந்து அவ்வளோ பக்காவா கூலிங் வரும்.
நல்ல கூலிங் இருக்கா? கூலிங் இருக்கும் ப்ரோ. போட்ட உடனே சடன் கூலிங் இருக்கும். ஏசில சூப்பராவே இருக்கு கூலிங். அடுத்து வந்து நம்ம இப்போ ஒரு ஹுண்டாயில இருந்து ஒரு கார் பாக்குறோம் ப்ரோ. ஹுண்டாயில வந்து இது வந்து சாண்ட்ரோ ப்ரோ. சாண்ட்ரோ ஜிங்க் மாடல் 2008 மாடல். 2008 மாடல். லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. கம்மியான ஓடி இருக்கு. ஆமா, லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. டயர் 4 டயர் புதுசு. 4 டயர் புதுசு. வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கு. இது வந்து சாண்ட்ரோல வந்து ஹுண்டாய் கம்பெனில ஒரு லக்ஸரியான வண்டி சொல்லி லெஜெண்டரியான வண்டி கூட நம்ம சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். ஹீல்ஸ் எது எந்த இடத்துலயும் சாலிடா வந்து வண்டி ஏற இறங்க போகும். நம்பி ஏறலாம், நம்பி ஓட்டலாம் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு. வண்டி வந்து ரெண்டு ஓனர் மட்டும்தான். ரெண்டு ஓனர் மட்டும்தான் வண்டி. 4 டயர் வந்து புதுசா இருக்கு. இன்டீரியர் எல்லாம் பக்காவா இருக்கு. நீங்க பாருங்க. ஓகே ப்ரோ, அப்படியே இன்டீரியர் போயிடுறோமா? சோலாது நல்ல லெதர் சீட்லாம் போட்டு சூப்பரா இருக்கு ப்ரோ. லெதர் சீட் போட்டு இன்டீரியர் எல்லாம் பக்காவா இருக்கும் ப்ரோ. ஏசி எல்லாமே ரொம்ப பக்கா கண்டிஷன்ல இருக்கு. வண்டி எடுத்தோம்னா நல்லா கம்ஃபர்டபுளா ஓட்டலாம். வண்டியை கம்ஃபர்டபுளா ஓட்டலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இந்த வண்டியை நான் பர்சனலாவும் இப்ப வந்து ஒரு ரீசெண்டா ஒரு இடத்துக்கு ஓட்டிட்டு போயிருந்தேன். சோ என்ன சொன்னா, ஒரு மினி வந்து ரேஸ் கார் ஓட்டுற மாதிரி ஃபீலிங் இருக்கு இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு. ரேஸ் கார் ஓட்டுற அளவுக்கு வண்டி நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்டீரியரும் சரி நல்ல கம்ஃபர்டபுளா லக்ஸரியா இருக்கு வண்டி. ஒரு ஃபேமிலி எடுத்தோம் அப்படின்னா நல்லா அவங்க பாட்டு ஜாலியா வந்து எடுத்து ஓட்டிட்டே இருக்கலாம். இந்த வண்டிக்கு ஒரு ப்ராஃபிட் என்ன, ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த வண்டிக்கு ஒரு 5 வருஷம் எஃப்சியும் 1 வருஷம் இன்சூரன்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நம்மளே பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு. அப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையுமே கிடையாது. 5 வருஷம் எஃப்சி பிளஸ் 1 வருஷம் இன்சூரன்ஸ் நம்மளே போட்டு கொடுத்துடலாம். நீங்களே எல்லாத்தையும் பண்ணி போட்டு ரெட் கலர்ல ஒரு சூப்பரான வண்டி. நீங்க என்ன வண்டி? ஆமா ப்ரோ, பலினோ வண்டி 2018 மாடல், சிங்கிள் ஓனர். இன்சூரன்ஸ்ல வந்து லைவ்ல இருக்கு. வண்டி டயர், ஏசி, இன்டீரியர் எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கு. எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கு. ஒரு லக்ஸரியான வண்டி. பெட்ரோல் வேரியன்ட் ப்ரோ. பெட்ரோல் வேரியன்ட் இந்த வண்டி ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி. இது வண்டி எடுத்தா எந்த பிரச்சனையே இல்ல. டயர்லாம் ஒரு 70 to 80% கெபாசிட்டி இருக்கு. 70 to 80% கெபாசிட்டி இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. எல்லாமே ஆயில் சர்வீஸ் கூட பண்ணி தான் இருக்கு வண்டியில. கரண்டா இருக்கு வண்டி. எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல. எடுத்து நம்ம தாராளமா ஓட்டலாம். ஓகே ஓகே. இப்ப இஎம்ஐல கேக்குறாங்க. ஃபைனான்ஸ் நம்ம வந்து ஃபைனான்ஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். அரேஞ்ச் பண்ணி தந்துருவோம். சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஆள் நல்லா பண்ணி தரலாம் உங்களுக்கு. சரி ப்ரோ. ஒரு 50 ரூபா கையில கொண்டு வந்தாங்கன்னா வண்டியை எடுத்துட்டு போயிடலாம். ஓகே. என்ன ப்ரோ தங்கத்தெல்லாம் வச்சிருக்கீங்க? தங்கம் தான் ப்ரோ. பேருக்கு ஏத்த மாதிரியுமே நல்லா இருக்கும் ப்ரோ. வண்டி வேற லெவல்ல இருக்கும். பாத்தீங்கன்னா இது வந்து சுமோ கோல்டு. ஓகே. 2013 மாடல். 2 ஓனர். இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது. வண்டியில வந்து டயர் 5 டயருமே புதுசா இருக்கு. 5மே புது டயர். 90 to 100% தான் கெப்பாசிட்டியே இருக்கு. வண்டியோட டயரோட கெப்பாசிட்டி அவ்வளவு இருக்கு. வண்டி இன்டீரியரும் நல்லா இருக்கு. ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் பிரைஸ்ல இருக்கு. வண்டி வந்து ஒரு 1,31,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ரோ. 31 கோடி. ப்ராப்பரா சர்வீஸ் நல்லா பண்ணிருக்காங்க, மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டியில நல்ல கண்டிஷன்ல இருக்கு வண்டி. இன்டீரியரும் நல்ல நார்மலா இருக்கு. ஒரிஜினாலிட்டியா இருக்கு வண்டி. ஃபைனலா எவ்வளவுக்கு ப்ரோ கொடுக்கலாம் வண்டியை? ஒரு 4.5 கேக்குறாங்க ப்ரோ. 4.25 வரை அனுசரிச்சு பேசி கொடுத்துடலாம் ப்ரோ. வண்டி ஃபைனலா கொடுத்துடலாம். ஏன்னா தங்கம்ல, தங்கத்துக்கு ஏத்த மதிப்பு இருக்கணும்ல வண்டியில. கரெக்டான ரேட் இருக்கு. இன்சூரன்ஸ் கேட்டாலும் நீங்களே இன்சூரன்ஸ் கேட்டா அவங்க சிபில்ஸ் நல்லா இருந்தா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். பிரச்சனை இல்லை. அவங்க சிபில்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ. அதே மாதிரி நீங்களும் மக்களே நீங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா வண்டி அவ்வளவு தரமா இருக்குது. சூப்பரா இருக்கு. வந்து கிராப் பண்ணிக்கோங்க. வாங்க 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 ப்ரோ. எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. இந்த வண்டி ஈகோ ப்ரோ. சரிங்களா? ஈகோ மாடல் 2018. சரிங்களா? சிங்கிள் ஓனர் தான். வெறுமனே 65,000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்கு. கம்மியா ஓடி இருக்கு. ஆமா ப்ரோ, ரொம்ப கம்மியா ஓட்டி இருக்காங்க. ஒன்லி ஃபேமிலி யூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து கெப்பாசிட்டி ஒரு 5 சீட்டர் ஈகோ மாடல். இதுல வந்து எனி பர்பஸ் லோடு டைப்பும் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கும். பின்னாடி வந்து சீட்டை கழட்டிட்டு நம்ம பாட்டு லோடு சம்திங் எதுனாலும் பண்ணிக்கலாம் நம்ம பாட்டுக்கு. வண்டி வந்து லோ பிரைஸ் தான். இது எவ்வளவு ப்ரோ? ஒரு 5.25 கேக்குறாங்க ப்ரோ. ஒரு 480 490 வரை நம்ம பேசி நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி அருமையா இருக்கு. டயர் எல்லாமே 80% கெப்பாசிட்டி இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல.
இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? போட்டு தந்துக்கலாம். கம்ஃபர்டபுள். கஸ்டமர் வந்தாங்கன்னா பார்த்து அனுசரிச்சு பண்ணிக்கலாம், பண்ணி தந்துக்கலாம். லோனும் நம்ம பண்ணி தரலாம். சிபில் ஸ்கோர் இருந்தா நல்ல தாராளமா பண்ணி தரலாம். 50,000 கொண்டு வாங்க, வண்டி கையில எடுத்துட்டு போயிருங்க. 50,000 வந்தா போதும், தாராளமா எடுத்துட்டு போலாம். வண்டி ஏசி எல்லாமே பக்காவா இருக்கும். எல்லாமே பக்காவா இருக்கு. அவ்வளவுதான். ஸ்கோடா ப்ரோ, குதிரை தான் ப்ரோ. பேருக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு ஜூட்டா இருக்கும் ப்ரோ வண்டி. சரிங்களா? தரமா இருக்கும் ப்ரோ வண்டி. லக்ஸரியான வண்டி. ஸ்கோடாலே வந்து ஸ்கோடா ரேபிட் வந்து லக்ஸரியான வண்டி. இது வந்து சிங்கிள் ஓனர் தான். 2012 மாடல். 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சர்வீஸ் நல்ல சர்வீஸ் பண்ணிருக்காங்க. மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்கு. வண்டி இன்டீரியரும் நல்லா இருக்கு. டயரோட கெப்பாசிட்டி வந்து ஒரு 70 to 80% கெப்பாசிட்டி இருக்கு. 70 to 80 கெப்பாசிட்டி இருக்கு. வண்டி நல்லா இருக்கு. இதுக்கு வந்து ஃபினான்ஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தர முடியும். வண்டி வந்து பாத்தீங்கன்னா டீசல் வேரியன்ட் தான். வண்டி மைலேஜும் வந்து 15 to 17 கிட்ட சாலிடா தரும் வண்டி. சரிங்களா? இருந்தீங்கன்னா வண்டி கஸ்டமர் பிடிச்சிருச்சுன்னா நம்ம எதுனாலும் பண்ணி தரலாம். தாராளமா பண்ணி தரலாம். பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரலாம். நிறைய வண்டி காமிச்சிங்க. ஆமா ப்ரோ, எல்லா வண்டியுமே நல்லா இருந்துச்சு. அடுத்த கலெக்ஷன்லாம் எந்த மாதிரி அப்டேட் ஆகும் ப்ரோ? கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ என்னன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ரேட்லையும் குவாலிட்டிலையும் நல்ல மூமெண்ட்ஸ்ல இருக்கு. காலைல வருது வண்டி, ஈவினிங் வந்து ஓகே வரணும், ஆஃப்டர்நூன் அந்த டைமிங்ல வந்து என்கொயரி ஆகுது கஸ்டமர் காரை பொறுத்த அளவுக்கு. மண்டே வந்து ஐ மீன் மறுநாள் வந்து டெலிவரி ஆயிடுது. இன்னைக்கு வந்துச்சுன்னா அடுத்த நாளே டெலிவரி ஆகிற அளவுக்கு நல்லா போகுது. ஏன்னா நம்மகிட்ட வந்து இந்த இப்பே பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப நம்ம நின்று இருக்கிற இடத்துல கூட 2 கார் நம்ம பார்க் பண்ணி வச்சிருப்போம். அதுவே வந்து கஸ்டமர்ஸ் வந்து வர மூவ்மெண்ட் இருக்கிறனால நம்ம வீடியோ ஷூட் பண்ற டயத்துல 2 வண்டி மூவ் ஆயிருச்சு. ஆமா, அது ஒண்ணு. ஏன்னா வண்டி வந்து ரேட்டு கம்மியாகவும் வண்டியோட குவாலிட்டியும் இன்ஜின் கெப்பாசிட்டியும் எல்லாமே நல்லா இருக்குன்றப்போ வந்து நமக்கு ஈஸியான மூவ்மெண்ட் நல்லா இருக்கு. கஸ்டமர்ஸோட நீடும் வந்து அதிகமா இருக்கு. ஸோ வந்து டக்குன்னு அந்த ஒண்ணுமே இல்ல, பக்கத்துல இருக்கு நம்ம டோல்கேட் பக்கத்துல. இந்த சைடு எல்லாமே போறவங்க வந்து ஜஸ்ட் விசன் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஷாப் தான். நம்ம கரெக்டா ஷோரூம் இருக்கக்கூடிய லொகேஷன் இருக்கு. நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது ஈஸியா வந்து தெரியற மாதிரி மதுரைனாலே பாண்டிகோயில் தான் பெஸ்ட். சரிங்களா? வந்து கெடா விருந்து, காரை எடுத்துட்டு ஜம்முன்னு கிளம்பு அப்படின்ற மாதிரி தான். கெடா விருந்த முடிங்க, காரை எடுங்க, நீங்க பாட்டு ஜம்முன்னு கிளம்பலாம். அந்த மாதிரி இருக்கும். நம்ம பாண்டிகோயில் பக்கத்துல டோல்கேட் இருக்குல்ல, டோல்கேட்ல இருந்து தாண்டினோடனே வாசல்ல நம்மது, தாண்டினோடனே நம்ம தான் ஆபீஸ் தான். சரி, திருமலை கார்ஸ். நம்மளோட கார்ஸோட நேம் வந்து திருமலை கார்ஸ். சரிங்களா? ஓகே ப்ரோ. இப்போ இங்க வரவங்க வெளியில இருந்து வராங்க, பெங்களூரோ சென்னையிலயோ இல்லை வேற ஏதோ இடத்துல இருந்து வராங்க அப்படின்றப்ப நம்ம கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பா தேவை. கண்டிப்பா நம்ம கான்டாக்ட் நம்பர் கேட்கலாம். நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வந்து ஈஸியான நம்பர் தான். ரொம்ப சின்ன பிள்ளை கூட மெமரியா பண்ணிக்கலாம். 9943585959. மதுரைக்கே வந்து நம்ம அங்கீகாரமா இருக்கணும்ன்றதுக்காண்டி மதுரை நம்பரா நம்ம ஃபேன்சியா வாங்கி வச்சிருக்கோம். சிம்பிளாவும் இருக்கும். 9943585959 ஒன்லி தான். ஈஸியா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து நம்பர் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். லொக்கேஷன்லேருந்து எல்லாமே வந்து அதிலே இருக்கும். நீங்கள் அதில் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே ப்ரோ, பார்ப்போம். கண்டிப்பா நாங்க ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவோம். நல்லா பண்ணிட்டு இருக்கோம். நல்லா பண்ணிக்கலாம் ப்ரோ. கஸ்டமர் நீடும் நல்லா இருக்கு. நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. உங்களை கம்பல்சரியா கூப்பிட அடுத்தோம். ஓகே வாங்க. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீட் இன் another video. டாடா, பை பை.